ஒரு டிக்கெட் 4 படம் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். மேலே கரண்ட், கீழே பள்ளம், இடையில் சிக்கிய மர்ம நபர். லேசா செஞ்சாலும் உசுறு போயிடும். தர்மபுரியில் திரில் சம்பவம். ஆலப்புழா டு தான்பாத் விரைவு ரயில் கேரளாவில் இருந்து ஜார்க்கண்ட் வரை செல்கிறது. இந்த விரைவு ரயில் ஆலப்புழாவில் இருந்து ஜார்க்கண்ட் செல்லும் போது தர்மபுரி உள்ளிட்ட தமிழக பகுதியின் வழியாக செல்வது வழக்கம். இந்த நிலையில் இந்த ரயில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக தர்மபுரி மாவட்டம் பொம்மிடி ரயில் நிலையத்தில் நின்றுள்ளது. மாலை சுமார் 3 மணிக்கு மேல் இங்கு வந்த விரைவு ரயில் அங்கு சில நிமிடங்கள் நின்றுள்ளது. அப்போது அந்த ரயில் நிலையத்தில் கருப்பு நிற பேண்ட் மற்றும் சிகப்பு நிற சட்டை அணிந்து கொண்டு சுமார் 55 வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவர் நின்றுள்ளார். ரயிலுக்காக காத்திருந்த அந்த நபர் ரயில் வந்ததும் திடீரென ஓடி சென்று ரயிலின் மேற்கூரையை நோக்கி ஏறி இருக்கிறார். இதனால் அங்கிருந்தவர்கள் அவரை தடுக்க முயன்றுள்ளனர். ஆனால் அந்த நபரோ விறுவிறுவென மேலே ஏறி இருக்கிறார். இதனால் அவர் ஏதோ தற்கொலை செய்து கொள்ளத்தான் முயற்சி செய்கிறார் என பதறி உள்ளனர். அதன் பின்னர் அங்கிருந்த பலரும் அவரை நோக்கி சத்தம் எழுப்பி கீழே இறங்குமாறு கூறியுள்ளனர். ஆனால் அந்த நபரோ யார் சொல்லியும் கேட்காமல் மேற்கூரையில் ஏறி நின்றுள்ளார். இதனால் செய்வது அறியாமல் தவித்த அந்த பகுதி மக்கள் உடனே இது குறித்து ரயில்வே போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். தகவலின் பேரில் அங்கு சென்ற போலீசார் அவரிடம் பேச்சு கொடுத்து அந்த மர்ம நபரை கீழே இறக்க முயன்றுள்ளனர். மேலும் தமிழில் பேசிய போலீசார் அவர் ஏதும் பதில் அளிக்காததை வைத்து தமிழகத்தைச் சேர்ந்தவராக இருக்க வாய்ப்பில்லை என இந்தியில் பேசியுள்ளனர். ஆனால் இந்தியில் பேசிய பிறகும் அவர் கீழே இறங்காமல் ரயிலில் நின்று கொண்டு அங்கும் இங்கும் ஓடி உள்ளார். ஆனால் ரயிலுக்கு மேலே உயர் மின்னழுத்த மின்சார கம்பிகள் சென்றதால் அதில் பட்டால் அவரின் நிலைமை கேள்விக்குறியாகிவிடும் என எப்படியாவது கீழே இறங்க முயன்றுள்ளனர். ஆனால் அந்த நபரோ போலீசார் பலமுறை கூப்பிட்டும் ரயிலின் மேல்கூரையில் படுத்தவாறு மின்சார கம்பிகளில் படாமல் அங்கும் இங்கும் சென்றுள்ளார். இதனால் அங்கிருந்தவர்கள் பதற்றம் அடைந்துள்ளனர். அதன் பின்னர் அங்கு வந்த ரயில்வே காவலர் ஒருவர் அந்த மர்ம நபரை அனைவரும் நின்று பார்ப்பதால் அச்சப்பட்டு செய்வதறியாமல் தவிக்கிறார் எனவும் சிறிது நேரம் யாரும் அவரை தொந்தரவு செய்யாமல் இருங்கள் என யோசனை கூறியிருக்கிறார். அதன்படி அங்கிருந்த அனைவரும் அமைதி காத்துள்ளனர். இப்படியே சில நிமிடங்கள் அமைதியான பிறகு அந்த நபர் கீழே இறங்க முயன்றுள்ளார். ஆனால் விறுவிறுவென மேலே ஏறிய அந்த நபர் கீழே இறங்க முடியாமல் தவித்துள்ளார். அதன் பின்னர் கீழே இறங்க முயன்ற அவரை நோக்கி சற்றென்று மின்னல் வேகத்தில் பாய்ந்து பிடித்த ரயில்வே போலீசார் அவரை பத்திரமாக பிடித்து கீழே இறக்கியுள்ளனர். அப்போது மிகவும் அதிகமான அளவிற்கு பதற்றத்தில் இருந்த அவரை பிடித்து ஆசுவாசப்படுத்தி அதன் பின்னர் எதற்காக மேலே ஏறினார் என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். விசாரணையில் ரயிலின் மேற்கூரை மீது ஏறிய நபர் வடமாநிலத்தைச் சேர்ந்தவர் என்பதும் அவருக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்க கூடும் என்பதால் ரயில்வே போலீசார் அவரை பத்திரமாக மீட்டு அங்கிருந்து அழைத்து சென்றுள்ளனர். இதனால் பொம்மிடி ரயில் நிலையத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பொம்மிடி ரயில் நிலையத்திலேயே அந்த ரயில் நிறுத்தப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் இந்த மர்ம நபர் உண்மையிலேயே மனநலம் பாதிக்கப்பட்ட நபரா அல்லது வேறு ஏதேனும் சதித்திட்டம் செய்வதற்காக திட்டமிட்டாரா என்ற கோணத்தில் விசாரணை நடந்து வருகிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.